சில அனுபவ பகிர்வுகளை பார்ப்போம். 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் ஒரு காலை வேளை ஆலயத்தில் வழக்கமான ஜெபத்திற்காக நான் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டு இருந்தேன். அப்போது வினோதமான விண்ணக மகிழ்ச்சி என்னை நிறைத்தது. விண்ணக ஒளியில் நான் மெய் மறந்து நின்றேன். சில கண நேரம் என் மனம், என் உடல் அந்த ஒளியில் நிறைந்தது. என் கண்கள் மூடிய நிலையில் ஒரு ஒளிக்கோலம் என்னை நோக்கி வருவதைக் கண்டேன். 15 நிமிடங்கள் அந்த விண்ணக பேரானந்தத்தில் பரவசம் அடைந்திருந்தேன். கடவுளின் அன்பால் நிரப்பப்படுகிற இந்த அனுபவம் தொடர்ந்தது. 6 மாத காலமாக ஆண்டவர் என்னை இந்த அனுபவத்திற்குள்ளாக நடத்தினார். மற்றொரு இறை ஊழியரின் சாட்சியம். நான் திரும்பி உட்காரும்போது நான் வல்லமையான தூய ஆவியினால் திருமுழுக்கு பெற்றேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் எனக்கு அது நடந்தது. உலகத்திலே எந்த மனிதனும் அதை குறித்து எனக்கு சொன்னதில்லை. தூய ஆவியார் என் மேல் இறங்கி வந்தார். என் உடல் ஆன்மாவை ஊடுருவிச் சென்றார். ஓர் மின் அதிர்வு அலை போல என்னுள் பரவி சென்றதை என்னால் உணர முடிந்தது. உண்மையில் அது அலையாக, அன்பின் அலையாக வந்தது. அதற்கு மேல் என்னால் விவரிக்க முடியவில்லை. இது கடவுள் விடும் மூச்சு போல இருந்தது. அந்த நிகழ்வை தனியாக திரும்பி பார்க்க முடிகிறது. எனக்குள்ளாக இருந்து காற்று வீசுவது, என் இதயத்தில் ஊற்றப்பட்டதை என்னால் விவரிக்க முடியாது. நான் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைய பெற்று சப்தமாக அழுதேன். இந்த அலைகள் என்னுள் மீண்டும் மீண்டுமாக ஒன்றன் பின் ஒன்றாக என்னுள் கடந்து வந்தது. நான் இந்த அலைகள் தொடர்ந்து வருமானால் நான் இறந்து விடுவேன் என்று சத்தமிட்டேன். சாவை குறித்து பயமில்லை என்றாலும் இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே என்று கூறினேன். நான் காலையிலே எழுந்தபோது சூரியன் உதித்திருந்தான். சூரிய கதிர்கள் என் அறையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தன. இந்த சூரிய ஒளி எனக்குள் ஏற்படுத்திய உணர்வுகளை வார்த்தையில் விளக்க முடியாது. இரவிலே தூய ஆவியில் திருமுழுக்கு பெற்றது போல, அதேபோல் உடனடியாக அந்த திருமுழுக்கை நான் பெற்றேன். நான் எழுந்து படுக்கையிலே முழங்காலில் நின்று மகிழ்ச்சியோடு சத்தமாக அழுதேன். அப்படியே சிறிது நேரம் மகிழ்ச்சியில் நிறைந்து என் ஆத்துமாவை கடவுளிடம் திறந்து கொட்டினேன். அருட்தந்தை மாத்யூ தூய ஆவியில் திருமுழுக்கிற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டார். மற்றொரு இறை ஊழியரும் தூய ஆவியில் திருமுழுக்கு என்றால் என்னவென்றே தெரியாது, அறியாமல் அதற்காக ஜெபிக்காமல் நிரப்பப்பட்டார். ஆனால் அநேகர் நம்பியதாலும் கேட்டதாலும் மட்டுமே பெற்றுக்கொண்டனர். தொடர்வோமா நண்பர்களே?